கேஸ்ட்ரிக் ரீகஜிடேஷன் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கும்போது நம்மளோட இரைப்பையில் வரக்கூடிய ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. தென் காரம் கொஞ்சம் கூட சாப்பிட முடியல, வயிறு எரிச்சல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரீகஜிடேஷன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மாதிரி வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெஞ்சு எரிச்சல் ஃபுல்லாகவே தொண்டையிலேருந்து குடல் வரைக்குமே வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைட்டமின் சி இருக்கக்கூடிய டயட் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நேச்சுரலாகவே ஹீலிங் ப்ராசஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கூலிங்கான மெடிசன் வித் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய சித்தா மெடிசன்ஸ் லைக் குங்குளிய வெண்ணெய் மாதிரியான மருந்துகள்லாம் எடுத்துக்கலாம். அதே போல் எண்ணெய் வகைகளான சில மருந்துகள் இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் ரெஃப்ளெக்ஸும் கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் இந்த இரைப்பை புண்கள், வாயில் வரக்கூடிய புண்கள்லாம் சரி பண்ணும். பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய ஹெர்பல்ஸ் மற்றும் மினரல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் சரியாகும்.